Good morning students, welcome to Sheba Group of Schools online class. The previous class chapter 11 பார்த்தோம் database concepts. Okay, and the database concept concept பார்த்தோம்னா first information define information and then define database பார்த்தோம். Okay, collections of tables, collections of records நம்ம என்ன சொல்றோம் database. So அதே வேல தான் என்ன informationனா என்னன்னு பார்த்தா information collections of data. இப்போ இந்த டேட்டானா ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்னது டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் how will you create and database is include for the Python language. அந்த லாங்குவேஜ்குள்ளாடி எப்படி யூஸ் பண்ணாங்க டீட்டெயில்ஸ் பார்த்தோம். தென் அந்த சாப்டர்லையே நம்ம என்ன பார்த்தோம்னா மாடல்ஸ், டைப்ஸ் அண்ட் தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா பார்த்தோம். ஸோ இதெல்லாமே யூனியன் ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் எதெல்லாம் பார்த்தோம்? யூனியன், இன்டர்செக்ஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாமே எங்கே பார்த்தோம்? ரிலேஷனல் அல்ஜிப்ரா. அதே மாதிரி டேட்டாபேஸ் மாடல்ஸ் இதெல்லாம் மாடல்ஸ் பார்த்தோம். 1 to 1 ரிலேஷன் அண்ட் தென் 1 to many ரிலேஷன், many to 1, many to many. இப்போ இதெல்லாமே என்னதுன்னா ஒவ்வொரு வே ஃபார் த டேட்டாபேஸ் ஸ்டோர் எப்படி பண்ணலாம், எந்த வேல பண்ணலாம் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இங்கே பார்த்தோம். அதே மாதிரி டைப்ஸ் எதெல்லாம் டைப்ஸ் பார்த்தோம்? ஹைரார்ச்சிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷனல் மாடல் இதெல்லாமே எங்கே பார்த்தோம்? நம்ம டேட்டாபேஸ் கான்செப்ட். ஸோ இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஆக்சஸ், எம்எஸ் ஆக்சஸ். அதாவது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதே கான்செப்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ சாப்டர், அதாவது சாப்டர் 12ல் எஸ்கியூஎல், அதாவது டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த டேட்டாபேஸ் மூலமாக எதெல்லாம் லாங்குவேஜ், அதாவது பைத்தான் லாங்குவேஜ்குள்ளாடி எது இன்க்ளூட் பண்ண போகிறாங்களோ டீட்டெயில்ஸை பார்க்குறோம். ஓகே, எம்எஸ் ஆக்சஸ் மாதிரி சேம் ஆஸ் ஃபார் த எஸ்கியூஎல்ஸ் லாங்குவேஜ். இப்போ எஸ்கியூஎல்குள்ள எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னதுன்னா structured query language. So structured queryனா என்னது? கண்டிஷன்ஸ். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட் 11ல் நம்ம பார்த்துருக்கோம் queries. நிறைய queryனா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க தான் என்னது structured query language. அது நிறைய கோடிங் இருக்கும். ஓகே, நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். how will you create a table and then delete a table, இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி பார்க்கல டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல். இந்த இன்ட்ரடக்ஷன் டு எஸ்கியூஎல் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த பைத்தான் லாங்குவேஜில் எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்க, எப்படி ரிட்ரைவ் பண்ண டெலீட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் பண்ணுங்க. பேஜ் நம்பர், take in your book page number 205, chapter 12, structured query language. Introduction to SQL. The structured query language is the standard programming language to access and manipulate databases. So இந்த previous chapterல பார்த்த மாதிரி manipulations டேட்டாவும் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணக்குள்ள டேட்டாஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த SQL ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ it is allow the user create, retrieve, modification, alter and then transfer the information among the database. So database is a collections of tables. Okay, tables of நம்ம previous classல என்ன சொன்னேன் நான், டேட்டாபேஸ்னாலே உங்கள் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ இதே வே தான் நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண அந்த பேக்கேஜ், அந்த ரெக்கார்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லலாம்? டேட்டாபேஸ். கிளியர்? It is a language designed for managing and accessing data in a relational database. Same way for the DBMS மாதிரி தான் என்ன இருக்கும்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் சேம் ஆஸ் த எஸ்கியூஎல் தான். அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டாபேஸை ஆக்சஸ் ஆகிட்டு ரிட்ரைவ் பண்ணலாம். டேபிள்ஸை நம்ம கொரி கொடுத்து என்ன செய்யலாம்? கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த இன்ட்ரொடக்ஷன் டு எஸ்கியூஎல் அண்ட் தென் ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் இன் RDBMS. So RDBMS na expanded form of RDBMS Relational Database Management System for the Oracle, MySQL, MS SQL Server, Microsoft Access are the RDBMS package. அப்போ இதெல்லாம் அதாவது MS Access same as the RDBMS. இதெல்லாமே என்னன்னா table creations. SQL is a language used to access data in such databases. A field is a column in a table that is designed to maintain particular related information about every records in the table. இப்போ ஒரு table collections of tables is called database. But tables ல நம்ம என்ன கன்வர்ட் பண்ணோம்னா ஒரு collections of rows and columns தான் என்னது tables.
clear? Collections of rows and columns is called tables. Collections of tables is called database. Okay, இந்த database is every table லையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா fieldல செட் பண்ணிருப்பாங்க. field name செட் பண்ணிருப்பாங்க. column first field, then row is a record. A record is a row which is collections of related fields or columns that exist in a table. இப்போ ரோக்கும் காலத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோம்னா ஒவ்வொரு ஃபீல்டு, அதாவது டிசைன் எவரி ரெக்கார்டை தான் நம்ம என்ன சொல்லுதோம்னா காலம். தென் எவரி ரெக்கார்டு இன் ஏ ரோ, ஒவ்வொரு ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷன், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் உள்ள டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோயில் உள்ள இன்ஃபர்மேஷன் அப்படியே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபீல்டு நேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதை அது காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த table. And then processing skills for SQL. இதெல்லாம் ப்ராசஸிங் இருக்குன்னா அந்த வேரியஸ் ப்ராசஸிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் DDL and then DML and then view definition, authentications and then integrity, transaction control. So DDL என்னதுன்னா data definition language. This is provides commands for defining relation schemes, deleting relation, creating indexes and modification of ஸ்கீம்ஸ். அதாவது நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் டெலீட் ரிட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணக்கு எல்லாமே DDL, அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ப்ராசஸிங் ஸ்கில். செகண்ட் ஒன் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் லாங்குவேஜ். இட் இன்க்ளூட்ஸ் கமெண்ட்ஸ் டு இன்சர்ட் டெலிட். சேம் அஸ் த வே ஃபார் த processing skills தான். ஓகே, then view definition. The SQL also include commands for defining views of tables. அதாவது many tables நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிரியேட் பண்ணிப்போம். அந்த டேபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கு தான் என்னது view definitions. Integrity is defines provides for the integrity checking using conditions. query கொடுத்து நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் ஆகும், இன்டெகிரிட்டி. Then transaction controls. The SQL includes commands for file transaction and control over transaction processing. Transaction னா என்னது, ஏதோ ஒரு ஃபீல்டு one table to another டேபிளுக்கு என்ன செய்ய டிரான்சாக்ஷன் பண்ணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஆப்ஷனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த SQL இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அனதர் வே ஃபார் த SQL என்ன இருக்குன்னா கிரியேட்டிங் டேட்டா பேஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முன்னாடி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, தென் கிரியேட்டிங் டேட்டா பேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டு கிரியேட் ஏ டேட்டா பேஸ் டைப் த கமாண்ட்ஸ். எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் கமாண்ட்ஸ், அதாவது கோடிங் டைப் பண்ணணும். என்ன கோடிங், கிரியேட் டேட்டாபேஸ் நேம். அந்த டேட்டாபேஸ் நேம் இஸ் கால்டு ஃபார் த டேபிள் நேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் நேம் ஆர் டேபிள் நேம் இஸ் கால்டு என்னது, கிரியேட்டிங் டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த SQL. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் 5 mark question, components of SQL. ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்க்கலாம். ஓகேப்பா, பேஜ் நம்பர் 207. காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL. ஃபர்ஸ்ட் ஒன் DML, டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் லாங்குவேஜ் அண்ட் DDL, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், தென் DCL, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அண்ட் தென் TCL, transaction control language, then DQL, data query language. This is the components of SQL. First one, data definition language. The definition language is SQL statement used to define the database structures. So in the DDL, it is used for the database structure. It is a set of definitions to specify the storage structure and access methods used by the database system. Database சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய queries எல்லாமே எங்கே இருக்கும்னா DDL இருக்கும். ஓகே, இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. it should define the size of the data items, then verification ப்ராப்பராக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டேட்டாவை டைப் பண்ணணும், and then it may specify privacy logs in for the preventing unauthorized data entry. அதாவது நம்ம தேவையான டேட்டாஸை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், என்டர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் data manipulation language, DML, is a computer programming language used for adding, removing and then modification.
எல்லா டேட்டாபேஸில் நம்ம என்ன செய்வோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அஸ் த ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட் நியூ அட்மிஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் சப்போஸ் அவன் வேணாம்னா எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம் டெலீட்டிங் அண்ட் தென் சேஞ்சஸ் நேம் ஆர் அட்ரஸ் எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஸோ அந்த சேஞ்சஸ் தான் மாடிஃபிகேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் த டேட்டாபேஸ் இட் தென் இந்த DML என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா the data manipulation language compresses the SQL data change statements and then modifies stored data but not the schema of the database table. Database tables is clear for the modification அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா டேட்டாஸை என்ன பண்ணிக்கலாம் இந்த DML சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் DML பேசிக்கலி டூ டைப்ஸ் ப்ரொசீஜரல் அண்ட் தென் நான் ப்ரொசீஜரல் ப்ரொசீஜர் வே ஃபார் த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்சஸ் அண்ட் தென் நான் ப்ரொசீஜர் அதை யூசர் எப்படி டிபெண்ட் பண்ணுறாங்களோ அதன்படி நம்ம என்ன செய்துக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் த கான்செப்ட் கமாண்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த DML இஸ் யூஸ்ட் insert and then update and then delete insert for the table and then delete for the already exist இருக்கேதா நம்ம என்ன செய்ய முடியும் delete பண்ண முடியும் அதே modification வந்து already exist ஆயிருக்கான சப்போஸ் அந்த நேம் வந்து அந்த டேபிள கிரியேட் பண்ணாதான் நம்ம என்ன செய்ய முடியும் modification பண்ண முடியும் so this is the commands for the DML okay and then data control language it is a programming language used to control the access of data stored in a database all data is stored in a database it can be used for controlling privilege in the database அதாவது ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கு என்ன ஆதென்டிகேஷன் இருக்கும் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் சேஃபாக நமக்கு என்ன செய்யணும்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த DCL யூஸ் பண்ணாங்க தென் another way TCL is commands is used to manage a transaction in the database. They are used to manage the change made the database in a table. DML transaction பண்ணக்கு இந்த TCL யூஸ் பண்ணாங்க ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய commands commit, rollback and then save point. Then last one data query language. It consists of commands used to query or retrieve data from a database இப்போ ஒவ்வொரு அந்த காம்பனன்ட்ஸ் அதாவது each components is work for the different concept okay first one DML and then DDL and then DQL is the concept query language தான் இதில் வந்து இந்த database query languageல என்ன பண்ணிக்கலாம்னா just query மட்டும் தான் நம்ம இதில் என்ன செய்ய முடியும் இன்க்ளூட் பண்ண முடியும் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண and then DML it is used for the insert and delete and retrieve for the database so this is the way for the components of a SQL and then data types இப்போ நம்ம CPP எடுத்தோம்னா நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம் ஓகே இதெல்லாம் டேட்டா டைப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் integer float and then variable character so இதெல்லாமே one type of the variable data types is used for the CPP same as the pythonல நம்ம இந்த data types யூஸ் பண்ணுவோம் another way இந்த data types query languageல என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்ண some of the data types யூஸ் பண்றாங்க first one character so இந்த characters na only letters தான் வரும் and then word characters and then decimal numeric integer is also used for the CPP language and include for the Python language and then small int and then float is the decimal pointer and then real na என்னது what is mean by real suppose we can include for the integer இருக்கலாம் இல்லனா float இருக்கலாம் என்ன ஆன்சர் வருதோ அதே என்ன செய்ய நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் real is means the same as the float expect the size argument is not used to may define the precision of the maximum of 64 இப்போ ரியல்னா என்னதுன்னா நம்ம என்ன டேட்டா டைப் நீங்க இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டா டைப்ல நமக்கு என்ன அவுட்புட் வரும் and then double it can be used for the Python language so it is used for the SQL okay clear and then SQL commands and then function இப்போ எல்லா SQL functionsக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம கோடிங் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ் அண்ட் தென் ஆர்கியூமெண்ட்ஸ் சிபிபி அல்லது பைத்தானில் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அண்ட் தென் கமெண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறையவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க கீவேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீவேர்ட்ஸில் கிரியேட் அண்ட் தென் டேபிள் நேம் இதெல்லாமே என்னதுன்னா ஆல்ரெடி அவங்க ரிசர்வ் பண்ணி அந்த ரிசர்வ் பண்ண கீவேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த கோடிங்கில் நம்ம யூசர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் அண்ட் தென் commands they are instruction given by the user to the database also
ஸ்டேட்மெண்ட். இந்த கமெண்ட்ஸ்னா என்னது, யூசர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னது கமெண்ட்ஸ். ஓகே, இந்த டிடிஎல் கமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது கிரியேட் அண்ட் டேட்டாபேஸ், கிரியேட் எ டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணால் தான் டேட்டாபேஸ் என்ன செய்ய முடியும், நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள சிண்டெக்ஸ் அதாவது கோடிங். ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட் டேபிள் நேம் அண்ட் தென் டேபிள் அண்ட் தென் டேபிள் நேம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதணும், கிரியேட் டேபிள், டேபிள் நேம் அண்ட் தென் காலம் நேம். காலம் நேம் என்னது, headings. நம்ம என்ன headings எல்லாம் roll number, student name and then mark 1 mark. So this is the column name and then data type, integer or variable or character என்ன type and then size. So எவ்வளோ நம்ம field name செட் பண்ணலாமோ அதை கொடுத்துட்டு என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணி செமிகாலன். So this is the syntax of the creating table. Okay, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா first syntax கொடுத்துருக்காங்க and then example. Example is create table name student and then admission number is the integer, name is character, size is 20 and then age கொடுத்துருக்காங்க, place. So this is the way for the table creation. And then constraints. There are 4 types of constraints. One is unique and then primary key and then default and then check constraint. So this is the 4 way for the constraints. அதாவது நம்ம டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கோடிங்லேயே நம்ம என்ன செய்யணும்னா அந்த 4 கன்ஸ்டன்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது டேபிள்ஸ் அந்த டேட்டா டைப்ஸ் எவ்வளோ லெங்த் அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த கன்ஸ்டன்ட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த இன்ட்ரடக்ஷன் ஃபார் த SQL. நீ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி டேபிள் ஃபீல்ட்ஸ் இல்லைன்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.